ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் புதிய அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார வேலை திட்டம் மற்றும் அதன் குறிக்கோள் குறித்தும், பொருளாதார அபிவிருத்திக்காக அரசு மற்றும் தனியார் துறைகள் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்பது குறித்தும், வர்த்தக சமூகத்திற்கு அவசியமான வசதிகளை வழங்குதல் பற்றியும் இங்கு விளக்கமளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இலக்குமயப்பட்ட அந்த இலக்குகளை அடைய கொள்கைகளை சீரமைப்பதன் மூலம் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குதல், சமூக நல்வாழ்வு மற்றும் சுற்றாடல் நிலைமையை போசித்தல் ஆகியவற்றின் ஊடாக நாட்டை வளமான எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு பங்களிக்குமாறு தெரிவித்தார். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் புதிய அதிகாரிகள் சபை இந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு அவர்களின் பங்களிப்பு மற்றும் அது பற்றிய நோக்கு, எதிர்கால வேலை திட்டங்கள் மற்றும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை ஜனாதிபதியிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹீலங்கமுவ, இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் கிருஷாந்தன் பாலேந்திர, உபதலைவர் பிங்குமால் தெவர தந்திரி, பிரதி உபதலைவர் வினோத் ஹைதுராமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.